வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி மதியம் 2:31 வரை அமாவாசை, பிறகு பிரதமை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சர்வ அமாவாசை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானத்துல 3 கிரகங்கள் முன்பே இருக்குது. இதுல சந்திரனும் சேர்றதுனால 4 கிரக கூட்டு சேர்க்கை. ரொம்ப சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். கூட்டாளிகளோட நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். 3க்கு அதிபதியான புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை இல்லாம இருக்கும். மன சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பெண்களுக்கு வீட்டுக்காக வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சில பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கணவரோட சண்டை சச்சரவுல ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க. கண்டிப்பா அது திருப்பக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கு உங்களோட கடமைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. இருந்தாலும் செயல்கள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கதான் கூடும். முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி அடைகிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பொறுமையா எதுலையுமே செயல்படுறது அவசியம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத சில தொந்தரவுகளால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. திடீர்னு வாகன பழுது வரலாம். சிலருக்கு பிரயாணங்களே வீண் அலைச்சலை கொடுக்கலாம். பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இல்லாம போகலாம். முயற்சிகள் தடைபடக்கூடும். உடல்நிலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கும். பண பிரச்சனையும் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லா நடப்பதற்கான அறிகுறிகள் சூழல்கள்லாம் இருக்குதுங்க. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெற்றிகரமா முடியும். சிலருக்கு பொறுப்புகள் எதையுமே அலட்சியப்படுத்தாம செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்குங்க. மனசுல ஏதாவது ஒன்றை பத்தி சிந்தனையிலேயே இருப்பீங்க. சிலரோட பேச்சுக்கள் சிலரோட அலட்சியம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். சிலருக்கு கொடுத்த வாக்க கூட அதை கரெக்டா நிறைவேற்ற முடியாத சூழல்கள்லாம் இருக்கும். பணத்தை பற்றிய கவலைகள் இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வேலைக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாட்டு பிரயாணங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கு. குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான சூழல்கள் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யமா வாழ்க்கை துணையோட இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. கோயில் திருப்பணிகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். வேலையில எந்த வேலையை கொடுத்தாலும் மனசு நிறைவோட செய்வீங்க. மனசுல ஒரு தைரியம் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்கிட்டீங்கன்னா அதை முடிக்காம விடவே மாட்டீங்க. அந்த அளவு உங்களோட செயல்பாடு இருக்கும். திறமைகள் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றங்கள் நல்ல முன்னேற்றமா இருக்குதுங்க.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. நீங்களா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட வசமும் வாங்குவீங்க, அல்லது தப்பா செஞ்சுட்டோமோங்கிற குழப்ப நிலையிலையும் இருப்பீங்க. பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதும் நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. உடல் நலம் நல்லா சீரா இருக்கும். குடும்ப கௌரவமும் இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும். குடும்பம் நல்லா அமைதியா நடக்குங்க. அன்றாட வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கலாம். வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கலாம். பண விஷயத்திலையும் கணக்கு வழக்குகள்ல சரியா பார்த்து கவனமா இருங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க செவ்வாய் திசை நடக்கிறவங்க கொஞ்சம் எதுலையுமே கவனத்தோட இருக்கணும். மற்றபடி சனி பகவான் பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பண கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளிக்க கூடிய அளவு பண புழக்கங்கள் இருக்குங்க. யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவு இருக்கும். கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. பெண்களுக்கு வீட்டுக்காக குடும்பத்துக்காக பொறுப்புகளை நீங்க ஏற்று செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். உங்க பொறுப்புகளையும் உணர்ந்து காரியங்களை கச்சிதமா முடிச்சு இன்னைக்கு பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு உங்களோட உழைப்பும் முயற்சியும் அதிகமா இருக்கும். அடுத்தவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அந்த மன பக்குவம் உங்கள்கிட்ட சிறப்பா இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்ல ஒரு தொந்தரவு இருக்குங்க. மனசு அலுப்பும் சலிப்புமா இருக்கும். எந்த விஷயத்திலையும் முழு மனசோட ஈடுபட முடியாத சூழல்கள் இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். யாராவது உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி பேசினா அந்த இடத்தை விட்டு நகன்று போயிடுறது நல்லதுங்க. பொறுமையா இருக்கிறது அவசியம். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுல ஒரு பக்குவம் இருக்குங்க. பேச்சு திறமையால உங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய இனிமையான பேச்சு அடுத்தவங்களை கவரக்கூடியதா இருக்கும். வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். நகைச்சுவையா பேசி எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பீங்க. பண புழக்கம் சரளமாகவே இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தர்ம சிந்தனையோட செயல்படுவீங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குது. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுது வரை 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு முடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், பேச வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல செய்யறது சிறப்பா இருக்குங்க. மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால உங்களோட பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல இருந்த தர்ம சங்கடமான சூழல்கள்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். மனசு தெம்பு தைரியமா இருக்கும். நினைத்த காரியங்களை நினைச்சபடி முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். கணவரோட வருமானமும் சிறப்பா இருக்கும். அவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மனசு ஆறுதலை கொடுக்கும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்
வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால அதற்குரிய ஆரம்ப நாளாவே இதை எடுத்துக்கலாங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். நல்ல புத்திசாலித்தனமும் நேர்மையும் உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய பொறுமை இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முன்னோர்களை வழிபடக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களுடைய தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கும். மனசுல ஒரு நிறைவான நிம்மதி இருக்கும். வீட்லயும் சரி, வெளி வட்டார பழக்க வழக்கமும் சரி, உங்களுக்கு சிறப்பான நல்ல அமைப்பா இருக்குங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயருங்க. பொது வாழ்வில் ஈடுபடுற எண்ணங்கள் சிலருக்கு ஏற்படும். நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அப்பா அம்மாவோட ஆரோக்கியமும் அவங்களோட உங்களோட இணக்கமான சூழலும் வீட்டில் ஒரு நிம்மதியையும் நல்ல நிறைவையும் கொடுக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்பா இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 7வது இடத்துல ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. காலை பொழுதுல எந்த ஒரு நல்ல விஷயமும் பேசி முடிச்சுக்கிறதுக்கு நல்ல நாளுங்க. 2வது இடமான குடும்பஸ்தானத்து அதிபதி புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தாரோட எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது. தர்க்கம் பண்ணாதீங்க. மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. வீண் விவாதங்கள் செய்யாம ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்தாரோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையா இருங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு காலை பொழுதுல உங்களுக்கு நிறைவடையக்கூடிய விஷயமா தாங்க இருக்கும். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். மத்தியானத்துக்கு மேல இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை இன்னைக்கு சரியா செஞ்சு வீட்டுல நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. பிடித்த நண்பர்களோட இன்னைக்கு பொழுத கழிப்பீங்க. மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல வேண்டாத நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா இருக்கும். உடல் நிலையிலையும் சில கோளாறுகள் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்கலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் சரி, பண விஷயத்திலையும் சரி எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. நீங்க எந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அடுத்தவங்க உங்களோட கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பு உங்ககிட்ட இருக்கும். அடுத்தவங்களோட கௌரவமான பார்வையும் உங்க மேல விழுகும். குடும்பம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு குழப்ப நிலையே இருக்குங்க. எதை செய்யறதுக்கும் துணிவு இருக்காது. நம்ம செய்யறது சரியா தவறான்னு ஒரு மந்தமான சூழல் இருக்கும். எதுலையுமே ஈடுபட மனசு இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பா செயல்படுறது நல்லதுங்க. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல 6வது இடத்துல இருந்து மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறது சிறப்பு. குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருக்கும். கையிருப்பு கரையுதே, காசு வர வேண்டியது வரலையேங்கிற கவலைகள் சிலருக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வெறும் பேச்சாலேயே காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனாலும் பேச்சு திறமை மட்டும் நமக்கு பத்தாது இல்லைங்களா? நம்மளுக்கு பொருள் வரவும் தேவையா இருக்கு.
வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா நமக்கு பணம் தேவையா இருக்கு. அந்த பணத்துக்குரிய வழிமுறைகள் பிறப்பதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும், குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும், மனசு நல்லா குதூகலமா இருக்கும். எல்லாரையும் அனுசரிச்சு போய் உங்களோட பொறுமையை நிரூபிப்பீங்க. உங்களோட உயர்வான குணம் உங்களை பாராட்டக்கூடியதா இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட நிலைமை படிப்படியா உயர்றத கண்கூடா தெரிஞ்சுக்கிருவீங்க. படிப்புல நல்ல அக்கறை இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் மனசுக்கு பயத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குங்க. பொறுமையா இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களை சீண்டாம இருக்கிறது நல்லது. சாதாரண பிரச்சனைகள் கூட பெரிய சண்டைகள்ல முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறன்றதுனால பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதகமா நடந்து மனசு நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட பொறுமைக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு இருக்குங்க. மனசு நிறைவான நல்ல விஷயங்கள்ல கலந்துக்கிருவீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வேண்டாத நினைவுகள் மனசை வாட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையில்லாத எண்ணங்கள், பழைய சங்கடமான நினைவுகள் எல்லாம் மனசுல நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவலைப்படாம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அன்றாட தேவைகள் பூர்த்தியாகிற அளவு கையிருப்பு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 8. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ராசி அதிபதியோட சேர்ந்த ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. வரன் பார்க்கறது அல்லது அவங்க கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இருக்காது. வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்குங்க. பெண்களுக்கு தந்தையாரின் உதவியும் அன்பும் ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பெற்றவர்களின் ஆதரவு சிறப்பா இருக்கிறதுனால மனசு நிறைவா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பா சிறப்பா செய்வீங்க. மாணவர்களுக்கு உறவினர்களோட இன்னைக்கு இணக்கமான சூழல் இருக்கு. கோபதாபங்கள் மறையும். உயர்கல்வியில உயர்வடைவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகுங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்ப்பீங்க. சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னோர்களின் சொத்துக்களால வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொட்டது தொடங்கும். சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தெய்வீக காரியங்கள்ல மனசு ஈடுபாட்டோட செயல்படுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அடுத்தவங்களோட கருத்துக்கும் பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்து நடப்பீங்க. உங்களோட கவனம் எல்லாம் குடும்பத்தாரை சுற்றியே இருக்குங்க. மனசு நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழ்வீங்க. அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. கோயில் திருவிழாக்கள், கோயில் விழாக்கள்ல இன்னைக்கு பங்கெடுத்துக்கிருவீங்க. பணம் தாராளமா புரளுங்க. இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு.
4வது இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால உடல்நிலைகள்ல அதிகமான தொந்தரவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு நாள் நல்லா இருந்தீங்கன்னா இன்னொரு நாள் உடம்ப போட்டு படுத்துற மாதிரி இருக்கும். வீட்டிலையும் ஒரு நாள் நல்ல கலகலப்பான சூழல் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒன்று பிள்ளைகளால இருக்கும், இல்லாட்டினா வாழ்க்கை துணையால இருக்கும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களால ஏதாவது ஒரு மனஸ்தாபம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. எதையுமே சமாளித்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் நல்ல சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இருந்தாலும் உங்களோட சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. பொறுமையாக நடந்துக்கிருவீங்க. அதனால எந்த குறையும் இருக்காதுங்க. நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தேர்ச்சி சதவிகிதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. சக மாணவர்களின் பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொருள் வரவு பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மனம் நல்ல உற்சாக நிலையில் இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்களின் வருகை இருக்கும். வீட்டில் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான காரியங்களை இன்னைக்கு செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்ல சோர்வும் மனசுல ஒரு சலிப்பும் இருக்குங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். பேச்சுலையும் ஒரு எரிச்சலும் விரக்தியும் இருக்கும். எதுலையுமே ஈடுபட முடியாத ஒரு சூழல்கள் இருக்குங்க. தனிமையை விரும்புவீங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறதும் 3வது இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. லாபஸ்தான அதிபதியான சுக்கிரன் கர்மகாரகனோட சேர்ந்து இருக்கிறதுனால வேலையில இருந்த தொய்வு நிலை இன்னைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலையும் எந்த ஒரு முடிவையும் தைரியமா எடுத்து நல்லபடியா அதை முன்னேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டீங்க. மனசுல இருந்த பயம் விலகி இன்னைக்கு தைரியம் அதிகமா இருக்குங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். குடும்ப கௌரவம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தொட்ட காரியத்தை வெற்றியோட தான் முடிப்பீங்க. எதுக்குமே தயங்க மாட்டீங்க. மாணவர்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். அவங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்களால முடிஞ்ச அளவு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்களோட ஆறுதல் உங்களுக்கு மன நிறைவா இருக்குங்க. உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உணர்வு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தயங்காம செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு. பண புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்க சாதாரணமா பேசுறது உங்களுக்கு உங்களை கேலி செய்யற மாதிரி நீங்க எடுத்துக்கிற மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். மனசுல ஒரு தைரியம் குறைவா இருக்குங்க. சங்கடங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளா இருக்கிறதுனால எதுலையுமே கவனமா இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க அந்தஸ்து உயரும். மனசுல உயர்வான எண்ணங்கள் இருக்குங்க. உடல் நலம் நல்லா சீரா இருக்கும். அனுபவம் கை கொடுக்கும். செல்வ நிலையிலையும் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும்
குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவங்கன்னா நீங்க தாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்காக யோசிச்சு யோசிச்சு செய்வீங்க. உங்களுடைய மனம் நல்ல எண்ணங்களால நிறைஞ்சிருக்குங்க. புண்ணிய காரியங்களை நிறைய பண்ணுவீங்க. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க. பெண்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத இன்ப சூழல்கள் இருக்குங்க. அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். குடும்பத்துல எல்லார்கிட்டையும் நல்லா ஒற்றுமையா இணக்கமா இருப்பீங்க. எதையுமே விட்டு கொடுத்து பொறுமையா நடந்துக்கிறதுனால நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். எதையுமே புரிஞ்சு செய்வீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு பண விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டு உங்களோட பொறுப்புகளை உணர்த்துவீங்க. உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ரொம்ப தெளிவாக தைரியமாக இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற வேலைகளில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது அவசியங்க. சிலரோட பேச்சுக்களும் செயல்களும் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடும். யார் எப்படிப்பட்டவங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. மனசுல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க. எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பொருள் வரவு அதிகமாகவே இருக்குங்க. உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இன்னைக்கு அடங்கி போவாங்க. தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனசில் ஒரு தெளிவும் புரிதலும் இருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்த பதட்டமெல்லாம் விலகி இன்னைக்கு மனசு நிறைவோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற சனி பகவானோட சேர்ந்து ராசியில இருக்கிறது சிறப்பு. லாபஸ்தானமான 11வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் அகன்று தொழிலா இருக்கட்டும் வேலையிலையா இருக்கட்டும் சிறப்பான வருமானத்தையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும். அந்தஸ்து உயரும். அடுத்தவங்க ஏளனமா பேசியதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. குடும்பம் நல்லா சிறப்பா இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல என்னதான் இடையூறுகள் வந்தா கூட அதெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு வெற்றி நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய எடுத்த காரியங்கள் வெற்றியா முடியும். பிள்ளைகளுக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களுடைய செல்வ நிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் அல்லது நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவு உங்ககிட்ட பொருள் இருப்பு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ரொம்ப நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு பைசலா ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தியாக மனப்பான்மையோட இருப்பீங்க. ஒரு பொறுப்பு உணர்வு அதிகமாக இருக்கும். குடும்பத்தாரோட ரொம்ப இணக்கமான சூழல்ல இருப்பீங்க. தெய்வீக அருள் நிறையா இருக்குங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க. தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. தயிர் அன்னம் தானமாக செய்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆலய தரிசனம் எல்லாம் செய்வீங்க. பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. நண்பர்களாலையும் பெரிய மனிதர்களாலையும் ஆதாயம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும்.
சில விஷயங்கள் உங்களால சமாளிக்க முடியாத சங்கடங்களை கொடுத்தாலும் நிறைய விஷயங்கள் மன நிறைவடையக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால எதுலையுமே ஈஸியா எடுத்துட்டு போயிருவீங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறதும், விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரம் அதிகமா இருந்தாதான் செலவுகளும் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளால விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தினரின் மருத்துவ செலவு, அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அதற்குரிய செலவுகள் இருக்கும், அல்லது வண்டி வாகனங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கவனத்தோட இருங்க. பெண்களுக்கு எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும், அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் பழுதாகி அதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சேமிப்புகள் கரையும். மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க, அல்லது அடுத்தவர் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு நீங்க பணம் செலவு பண்ணக்கூடிய சூழல்கள்லாம் சிலருக்கு இருக்கு. கவனமா இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழிலாலையும் சரி உத்தியோகத்தாலும் சரி இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பெற்றோரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. பண புழக்கம் சரளமா இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமாகவே இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையான விஷயங்களா தான் நடக்கும். மனசு பூரிப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுறது நல்லதுங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுங்க. சில காரியங்கள் தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால மன உளைச்சல் அதிகமா இருக்கும், அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். எதுலையுமே ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.